140 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. 140 கோடி விட்டுட்டுலாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்படி விட்டுட்டுலாம் வர முடியாது ஆண்டவரே, என்னை நம்பி இந்த ஏரியாவை கொடுத்துட்டீங்க, மெஜாரிட்டியை நான் கூட்டிகிட்டு மேலே வந்துடுவேன், மைனாரிட்டியாக மேலே வரமாட்டேன். பூமியில் தான் எனக்கு பேர் மைனாரிட்டி, ஆனால் பரலோகத்தில் எனக்கு பேர் மெஜாரிட்டின்னு சொல்லணும். சும்மாலாம் போகக்கூடாது பரலோகத்துக்கு. ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், தீர்மானம் எடுக்கணும். சிலர்லாம் சொல்லுவாங்க அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸுங்க, அவங்க நம்ம சொன்னால் கேட்கவே மாட்டாங்க, போய் சொன்ன உடனே அவங்க கேட்க மாட்டான். நான் அப்போவே சொன்ன பெரிய தீர்க்கதரிசி, நான் அப்போவே சொன்னேன் பாருங்கம்பாங்க. நல்லா கவனிங்க, நீ விசுவாசத்தோட பவுலை விட பெரிய ஆர்த்தடாக்ஸ் உலகத்தில் ஒருத்தன் கிடையவே கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு அவ்வளோ வைராக்கியமானவன். அவனையே கர்த்தர் ரட்சிப்பாரானால் உலகத்தில் எவனையும் ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு பயம், வருகையை பற்றி பேசினா பயம், வனாந்தரம்னா பயம். வனாந்தரத்தை பற்றிலாம் பேசப்படாது. கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நெகட்டிவ் ஸ்பீக்கர். உபத்திரவத்தை பற்றி பேசினா அவருக்கு பேர் என்னது? நெகட்டிவ் ஸ்பீக்கர். அதே நேரத்தில் கர்த்தர் ஒரு வீடுக்கு உனக்கு 2 வீடு கொடுப்பார். இந்த வருஷம் நீங்கள் ஹெலிகாப்டர் வாங்குறீங்க, அவர் யாரு? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கருக்கு பேர் என்னது? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். உண்மையை சொல்றவனுக்கு பேர் நெகட்டிவ் ஸ்பீக்கர். மாயையை பேசி உன்னை ஏமாத்துறானே அவனுக்கு பேர் என்னது? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். மோட்டிவேஷனல் உண்டு. துக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஆறுதலாய் பேசுகிறது மோட்டிவேஷனல் இல்லையா? துக்கமா இருக்கிறவன், கஷ்டப்படுறவனுக்கு கவலைப்படாத, இயேசு சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். மோட்டிவேஷனல். கவலைப்படாத, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மோட்டிவேஷனல். நாங்கள் ஒரு வீட்டுக்கு எங்கள் ஊழியக்காரரோட ஒரு நாள் போனால் டிவியில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. உடனே எங்கள் ஊழியக்காரர் கேட்டார், என்ன பாட்டு ஓடுது? அதுக்கு அந்த அம்மா ஒரு நல்ல பதில் சொன்னாங்க, பாருங்கள் பாஸ்டர், பழைய பாட்டு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னு. பாஸ்டரையும் பார்க்க சொல்கிறாங்க, பாருங்கள் பாஸ்டர், பழைய பாட்டு எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ அந்த உணர்வே போயிடுச்சு பாருங்க. வீடுகளுக்குள்ள அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்குது. எப்படி நீங்கள் எதிர்பார்ப்போட காத்திருப்பீங்க சொல்லுங்க?